நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு உங்களை சந்திக்கும் நான் முகமது சஃபார். இன்றைய நாள் விரிவான செய்திகளின் பக்கம் அவதானத்தை செலுத்துவதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் அமுலில் இருக்கும் ஊரடங்கு மே மாதம் 4ஆம் தேதி வரை நீடிப்பு. மேலும் 21 மாவட்டங்களுக்கு நாளை கட்டுப்பாடுகளுடன் ஊரடங்கு தளர்வு. சாதாரண தர பரீட்சை பெறுபவர்கள் இன்னும் 2 தினங்களில் 5000 ரூபாய் கொடுப்பனவை கூட பெற முடியாமல் மக்கள் திண்டாட்டம். கொரோனா வைரஸின் தாயகமான வுகான் வைத்தியசாலைகளில் தற்போது எந்த தொற்றாளர்களும் இல்லை. கோவிட்-19 தொற்று இலங்கைக்குள்ளே பாரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் நாளைய தினம் சில மாவட்டங்களுக்கான ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட இருக்கிறது. இது தொடர்பான செய்திகளின் பக்கம் நாங்கள் முதலில் அவதானத்தை செலுத்துகின்றோம். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தற்பொழுது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் மே மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு மீண்டும் பிறப்பிக்கப்பட உள்ளது. இந்த மாவட்டங்களில் மே மாதம் 1ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் எனவும் ஜனாதிபதியின் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தற்போது அமுலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம் மே மாதம் 4ஆம் தேதி திங்கள் அதிகாலை 5 மணி வரை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் ஊரடங்கு சட்டம் ஏப்ரல் 27 திங்கள் அதிகாலை 5 மணிக்கு நீக்கப்பட்டு இரவு 8 மணிக்கு மீண்டும் பிறப்பிக்கப்படும். அதன் பின்னர் மே 1 வெள்ளிக்கிழமை வரை இம்மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் இரவு 8 மணி முதல் மறுநாள் அதிகாலை 5 மணி வரை மட்டுமே அமுலில் இருக்கும். கொழும்பு, கம்பஹா, களுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அரசு தனியார் துறை நிறுவனங்கள் ஊரடங்கு சட்டம் அமுலில் உள்ள போதும் மே மாதம் 4ஆம் தேதி வரை திறந்து நடத்திச் செல்வதற்கு இயலுமான வகையில் குறித்த சட்டத்திட்டங்கள் தளர்த்தப்படும். திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், சபைகள் போன்ற அரசு நிறுவனங்களும் தனியார் துறையின் தொழிற்சாலைகள், கட்டிட நிர்மாணத்துறை, சேவை நிலையங்கள், மரக்கறி, மீன் மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களை நடத்திச் செல்ல அனுமதி உள்ளது. தனியார் துறை நிறுவனங்களை திறக்க வேண்டிய நேரம் காலை 10 மணியாகும். அரச தனியார் துறைகளின் தலைவர்கள் மே மாதம் 4ஆம் தேதி முதல் தமது அலுவலகங்கள் மற்றும் சேவை நிலையங்களின் செயற்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்ளப்படும் என்பது பற்றி அடுத்த வாரத்துக்குள் திட்டமிட வேண்டும். திணைக்களங்கள், கூட்டுத்தாபனங்கள், சபைகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களில் சேவைக்கு அழைக்கப்பட வேண்டியவர்கள் முழு ஊழியர் எண்ணிக்கையில் 1/3 மட்டுமே ஆகும். ஒரு நிறுவனத்தின் மூலம் வழங்கப்படும் சேவை எவ்வளவு அவசியமானது என்ற போதும் அதற்கு தேவையான குறைந்த அளவான ஊழியர்களை மட்டுமே அழைப்பதற்கு நிறுவன தலைவர்கள் வகை செய்ய வேண்டும். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் சேவைக்கு சமூகம் அளிக்காத அதிகாரிகள் வீடுகளில் இருந்து வேலை செய்யுமாறு பணிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நிறுவனத்திலும் சேவைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய ஊழியர்கள் யார், வீடுகளில் இருந்து வேலை செய்ய வேண்டியவர்கள் யார் என்பதை நிறுவன தலைவர்கள் தீர்மானிக்க முடியும். ஒரு நாளையில் பணிக்குழாமில் சேவைக்கு அழைக்கப்பட 1/3 பகுதியினருக்கு பதிலாக அடுத்த நாள் வேறு ஒரு பிரிவினரை தெரிவு செய்வதற்கு நிறுவன தலைவர்களுக்கு முடியும். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு மக்கள் அனாவசியமாக வீதிகளுக்கு வருவது மற்றும் வேறு இடங்களில் ஒன்று கூடுவதை நிறுத்த வேண்டும். போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்கள், புகையிரதங்களில் பயணிகள் போக்குவரத்து தொழிலுக்காக செல்வோருக்காக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. அத்தியாவசியமாக தொழிலுக்கு சமூகம் அளிக்க வேண்டியவர்கள் தவிர ஏனையவர்கள் வீடுகளில் இருக்க வேண்டும். உணவு மற்றும் மருந்து பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மட்டுமே எவரும் தமது வீடுகளில் இருந்து வெளி செல்ல வேண்டும். அத்தகைய பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு நடந்து சென்றடைய முடியுமான அருகில் உள்ள விற்பனை நிலையங்களை தெரிவு செய்ய வேண்டும். அத்தியாவசிய தேவைகளுக்காக என்ற போதும் வீட்டிலிருந்து வெளி செல்ல அனுமதிக்கப்படுவது தேசிய அடையாள அட்டையின் இறுதி 2 இலக்கங்களின் அடிப்படையிலாகும். அந்த வகையில் திங்கட்கிழமை நாட்களில் வெளி செல்ல அனுமதிக்கப்படுவோர் இலக்கம் 1 அல்லது 2 என்ற இலக்கங்களை தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கங்களாக கொண்டுள்ளவர்கள் மட்டுமே ஆகும். வாரத்தின் ஏனைய நாட்களில் வீடுகளிலிருந்து வெளி செல்வதற்கு பின்வருமாறு இடமளிக்கப்படும். செவ்வாய்க்கிழமை அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக 3 அல்லது 4 என்ற இலக்கத்தினை கொண்டவர்கள், புதன்கிழமை அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக 5 அல்லது 6 என்ற இலக்கத்தினை கொண்டவர்கள், வியாழக்கிழமை அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக 7 அல்லது 8 என்ற இலக்கத்தினை கொண்டவர்கள், வெள்ளிக்கிழமை அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக 9 அல்லது 0 என்ற இலக்கத்தினை கொண்டவர்கள் அலுவலகங்களை திறந்து பணிகளை மேற்கொள்கின்ற போதும், பயணிகள் போக்குவரத்தின் போதும், விற்பனை நிலையங்களிலும் கொரோனா தடுப்பு சுகாதார நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும். கிருமி தொற்று நீக்கம், முகக்கவசம் அணிதல் மற்றும் அவ்வப்போது கைகளை கழுவிக் கொள்ளுதல் மற்றும் சமூக இடைவெளியை பேணுதல் இதில் உள்ளடங்கும். எவரேனும் மேற்படி ஒழுங்குகள் நடைமுறைகளை மீறுகின்றனரா என்பது தொடர்பில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் மிகவும் விழிப்புடன் இருப்பார்கள்.
மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தொழில் தேவைகள் உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்காக மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், மேலதிக வகுப்புகள், ஏனைய கல்வி நிறுவனங்கள் மற்றும் திரையரங்குகள் மீண்டும் அறிவிக்கும் வரை மூடப்பட்டிருக்க வேண்டும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டுள்ள ஒரு மாவட்டத்தில் ஏதேனும் ஒரு பிரதேசம் அல்லது ஒரு கிராமம் இடர்நிலைக்குள்ளான பிரதேசமாக இனம் காணப்பட்டால் அப்பிரதேசங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட வகையில் முழு நாளும் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட இடம் உள்ளது. ஏதேனும் ஒரு பிரதேசம் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக குறிப்பிடப்பட்டிருந்தால் எவரும் அங்கு உள்வருவது மற்றும் வெளியேறுவது முற்றாக தடை செய்யப்படும். அனைத்து வகையான விழாக்கள், சுற்றுப்பயணங்கள், யாத்திரைகள், களியாட்டங்கள், ஊர்வலங்கள், கூட்டங்கள் போன்றவை மீண்டும் அறிவிக்கும் வரை தடை செய்யப்பட்டுள்ளன. மக்கள் ஒன்று கூடுவது வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்துவதற்கு தடை என்பதால் சமய நிகழ்வுகளையும் இடைநிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் ஆரம்பம் முதல் மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலையில் பேணும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள், சேவைகளை தொடர்ச்சியாக வழங்க அரசாங்கம் அறிமுகப்படுத்திய செயற்பாடுகளை தொடர்ந்தும் பலமாக நடைமுறைப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கொரோனா பிரச்சினையிலிருந்து மக்களை விடுவித்து அவர்களின் சுகாதார பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்துக்கு நோய் தொற்றை முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். தேக்கமடைந்துள்ள பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை உள்ளது. வைரஸை கட்டுப்படுத்துவதற்கு மக்களின் ஒத்துழைப்பு கிடைத்தால் மட்டுமே இந்த நோக்கங்களை அடைத்துக் கொள்ள முடியும். நோய் தொற்றின் அபாயத்தினை விளங்கிக் கொள்ளக்கூடிய அனைத்து சந்தர்ப்பங்களிலும் வீடுகளில் இருப்பதும், வழங்கப்பட்டுள்ள சுகாதார அறிவுறுத்தல்களை 100% பின்பற்றுவதும் மக்கள் வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. தம்முடையவும் பிள்ளைகளுடையவும் தேசத்தினதும் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்துக்காக அனைத்து கஷ்டங்களையும் பொறுப்புடன் சகித்துக் கொள்ளுமாறு அரசாங்கம் மக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது. சமூகத்தின் நலனுக்கு தடை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்ளும் எவருக்கும் நடைமுறையில் உள்ள சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனை வழங்கப்படும். ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் பகுதிகளில் உள்ள மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக வெளியே செல்லும் போது தேசிய அடையாள அட்டை இலக்கங்களின் அடிப்படையில் செல்ல தேவையில்லை என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதுவரை ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக 38,000க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாடளாவிய ரீதியில் தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இன்றும் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பு சோதனை சாவடிகளில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 1211 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் 348 வாகனங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 38,566 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 9,909 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை ஊரடங்கு சட்டத்தை மீறும் வகையில் செயற்பட்ட நபர்களை கைது செய்வதற்கான விசேட வேலை திட்டத்தை ஹட்டன் போலீசார் நேற்றும் இன்றும் முன்னெடுத்தனர். இதன்படி ஹட்டன் பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறும் வகையில் வீதிகளில் நடமாடியவர்களையும் வாகனங்களை செலுத்தியவர்களையும் ஹட்டன் போக்குவரத்து போலீசார் கைது செய்தனர். மேலும் சிலர் எச்சரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். அத்துடன் முச்சக்கர வண்டி சாரதிகள் சிலரும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டு வீடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். ඇදිරි නීතිය ඉවත් කරන ප්‍රදේශවල සාමාන්‍ය කටයුතු සිදු කරගෙන යාමට මෙය බාධාවක් කරගත යුතු නැහැ. සහ පුද්ගලික ආයතන පවත්වාගෙන යාමේදී මෙය ප්‍රශ්නගත තත්ත්වයක් වෙන්නේ නැහැ. ඒ වගේම එදිනෙදා කටයුතු කරන ගොවිතැන්, කෘෂිකර්මාන්තය, වෙනත් කටයුතු, දෛනික කටයුතු, කුලී වැඩ, කුලී රැකියාවන් මේ කරන අයට මේ ඇදිරි නීති ඉවත් කරන ප්‍රදේශවල තමුන්ගේ හැඳුනුම්පත් අංකය පිළිබඳව කිසිම ප්‍රශ්නයක් නැහැ. ඔවුන්ට තම කටයුතු එදිනෙදා කරගෙන යාමට හැකියාවක් තිබෙනවා. வெளிநாடுகளில் தங்கியிருந்த இலங்கை மாணவர்கள் கட்டம் கட்டமாக நாட்டுக்கு அழைத்து வரப்படுகின்றனர். இந்நிலையில் இந்தியா கோயம்புத்தூரில் இருந்த இலங்கை மாணவர்கள் 113 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து சர்வதேச ரீதியான விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக வெளிநாடுகளில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களுக்கும் நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் பல கட்டமாக மாணவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு வருகின்றனர். இந்தியாவின் கோயம்புத்தூரிலிருந்து 113 இலங்கை மாணவர்கள் அடங்கிய குழு இன்று நாடு திரும்பியது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் UL1194 என்ற சிறப்பு விமானத்தின் மூலமாக இவர்கள் இன்று நண்பகல் 12:05 மணிக்கு கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். குறித்த மாணவர்களை அழைத்து வருவதற்காக இன்று காலை 9:05 மணிக்கு மேற்படி விமானமானது பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இந்தியாவின் கோயம்புத்தூருக்கு புறப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த மாணவர்கள் அனைவரையும் கொரோனா தொற்று நோய் உள்ளதா என்ற பரிசோதனைகளை முன்னெடுக்கும் விதத்தில் தனிமைப்படுத்தல் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான UL143 எனும் விமானத்தில்
இந்தியா மும்பை நகரில் தங்கியுள்ள 76 மாணவர்கள் நேற்று கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தனர். இதேவேளை நேபாள் காத்மாண்டு நகரிலிருந்து 24ஆம் தேதி 76 மாணவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான சிறப்பு விமானம் மூலம் இந்தியாவில் இருந்து 101 இலங்கை மாணவர்கள் 23ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தின் அம்ரிட்சர் நகரில் உள்ள மாணவர்களை இவ்வாறு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானின் லாகூர் மற்றும் கராச்சியில் இருந்த 113 மாணவர்கள் 20ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் அடுத்த கட்டமாக நாளை டாக்காவில் தங்கியுள்ள மாணவர்களும் அழைத்து வரப்பட உள்ளனர். நாளை மறுநாள் பெங்களூரிலிருந்தும் மாணவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இதேவேளை ஸ்ரீலங்கா விமான சேவைகளின் தற்காலிக இடைநிறுத்தம் எதிர்வரும் மே மாதம் 15ஆம் தேதி வரை மீள நீடிக்கப்படுவதாக ஸ்ரீலங்கா விமான சேவை அறிவித்துள்ளது. இலங்கையில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 477 உயர்வடைந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரணில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இன்றைய தினம் மாத்திரம் இதுவரையான காலப்பகுதியில் 17 புதிய தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை 95 கடற்படை வீரர்களுக்கு கோவிட்-19 வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இராணுவ தளபதி தெரிவித்துள்ளார். இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கோவிட்-19 வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 477 அதிகரித்துள்ளது. இதில் 350 பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 120 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இதுவரை 7 பேர் மரணம் அடைந்துள்ளனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 273 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று இனங்காணப்பட்ட 11 கோவிட் தொற்றாளர்களில் 10 வெளிசர கடற்படை முகாமில் இருந்து அடையாளம் காணப்பட்டதாக இராணுவ தளபதி ශවේන්ද්‍ර සිල්වා தெரிவித்துள்ளார். ඉතුරු 10 දෙනාම නාවික හමුදාවේ වැලිසර කඳුරෙන් නිවාඩු ගොස් හිටපු විරෝධාර නාවික බටයුන් 10 දෙනෙක් තමයි මේ ආකාරයෙන් ආසාදිතයට පත් වෙලා තිබෙන්නේ. මේ අනුව නාවික හමුදා වැලිසර කඳුරෙන් මේ දක්වා ආසාදිතයට වූ පුද්ගලයන් ගණන නාවික හමුදා කඳුර තුල 68 දෙනෙකුත් ඒ වගේම නාවික හමුදා කඳුරෙන් පිටතට නිමාඩු ගොස් සිටදී ආසාදින ලක් වූ අය හැටියට 27 දෙනෙකුත් ඇතුළුව නාවික හමුදාව තුලින් මේ දක්වා COVID-19 ආසාදිත වූ ගණන 95 දක්වා ඉහළ ගොස් තිබෙනවා. நேற்று மொத்தமாக 40 கோவிட் தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டதாக ராணுவ தளபதி ශවේන්ද්‍ර සිල්වා தெரிவித்துள்ளார். இவர்களில் 10 பேர் வெளிசர கடற்படை முகாமில் இருந்தும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலும் அங்கு பணிபுரிந்த விடுமுறைக்கு சென்ற 10 பேரும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் 2 பேருக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் வெளிசர கடற்படை முகாமில் பணிபுரிந்த பெண் கடற்படை வீரர் ஒருவருக்கும் அவர் திருமணம் புரிந்த இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த அவரது கணவருக்கும் கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ශවේන්ද්‍ර සිල්වා தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சீதுவையில் உள்ள விசேட ராணுவ முகாம் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அப்பகுதிக்கு பொறுப்பான பொது சுகாதார பரிசோதகர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அதில் பணியாற்றும் ராணுவ வீரருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த முகாம் இன்று முற்பகல் மூடப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நபரின் மனைவி வெளிசரை கடற்படை முகாமில் பணியாற்றுபவர் எனவும் அவருக்கு ஏற்கனவே தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் குறித்த ராணுவ உறுப்பினருக்கும் கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார பரிசோதகர் தெரிவித்தார். அத்துடன் குறித்த நபருடன் நேரடி தொடர்புபட்டவர்களையும் தனிமைப்படுத்தலுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குறித்த நபர் அத்தனகலை பெம்முல்ல பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என அவர் தெரிவித்தார். மேலும் பண்டார்நாயக்க பகுதியிலிருந்து 10 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்கள் கந்தக்காடு தனிமைப்படுத்தல் நிலையத்தில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். புத்தளம் பிரதேசத்தில் 3 பேர் இனம் காணப்பட்டுள்ளனர். அனைத்து முப்படை உறுப்பினர்களின் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ශවේන්ද්‍ර සිල්වා தெரிவித்துள்ளார். නිමාඩු මේ වන විට අවලංගු කරලා තිබෙනවා. ඒ අනුව මේ වන විටත් නිමාඩු ලබාගෙන තමන්ගේ නිවෙස් වලට ගොස් සිටින සියලුම අයලුන්ට இதன் அடிப்படையில் விடுமுறையில் சென்றவர்களை சேவைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. අඳුරු වෙත වහාම රපොර්තු කරන ලෙස ත්‍රිවිධ හමුදාවටම මේ වන විටත් දැනුම් දීලා තිබෙනවා. கொழும்பு மாவட்டத்திலேயே இதுவரை அதிக அளவானோர் கோவிட் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை கொழும்பு மாவட்டத்தில் 154 பேர் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர். இதற்கு அடுத்தபடியாக களுத்துறை மாவட்டத்தில் 59 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 37 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 34 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 16 பேரும் கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
நாட்டுக்குள் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக வருமானத்தை இழந்த சகல குடும்பங்களுக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவை வழங்க அரசாங்கம் அறிவித்திருந்தது. நாட்டின் பல பாகங்களிலும் உள்ள மக்களுக்கு இந்த கொடுப்பனவு கிடைத்தாலும் ஆங்காங்கே கிடைக்காதவர்களின் அழுகுரலும் கேட்காமல் இல்லை. இதனை எடுப்பதற்கு பொதுமக்கள் ஒரு பக்கம் பாடுபடுகின்றனர். இதற்குள் எத்தனை குழப்பங்கள்! இதனை முழுமையாக பாருங்கள். கோவிட் தொற்றை இல்லாதொழிக்க அரசாங்கம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு நாடு பூராகவும் கட்டம் கட்டமாக ஊரடங்கு சட்டத்தையும் அமுலில் வைத்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் காரணமாக வருமானத்தை இழந்த சகலருக்கும் 5000 ரூபாய் கொடுப்பனவு மற்றும் வங்கிகளில் பெறப்பட்ட கடன்களை மீள செலுத்த காலம் நீடிப்பு, வாகனங்களுக்கான குத்தகை கட்டண காலம் நீடிப்பு, உலருணவு பொதிகள் விநியோகம் என பல்வேறு சலுகைகளை அரசாங்கம் மக்களுக்கு வழங்கி வருகின்றது. இந்நிலையில் நாடு பூராகவும் உள்ள மக்கள் இந்த 5000 ரூபாய் கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முந்தியடிக்கின்ற நிலையில் கிடைக்கின்ற பலரும் ஆறுதலுடன் வீடு திரும்புகின்றனர். ஆனால் கிடைக்காதவர்களின் குரலோசையும் காதுகளில் கேட்காமல் இல்லை. ஏஜுக்கு போகணும்னு சொல்லி அவங்க கால் வந்தோன்னா ஏஜுக்கு போயிட்டாங்க. இது வரைக்கும் கொடுத்துட்டு தான் போனாங்க. சந்தையும் இல்லை, சந்தைக்கு சமுதி இல்லை, குப்பையும் ஒன்றுமே இல்லை, சமுதியும் இல்லை, ஒன்றும் குப்பையும் ஒன்றுமே இல்லை. இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு. இதேவேளை இந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மக்கள் எந்த அளவு கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றனரோ அதே அளவு இதனை பெற்றுக் கொடுக்கின்றவர்களும் கஷ்டங்களை எதிர்நோக்குகின்றனர். අපිට කිව්වවිල්ලා මේ වෙනම ගයක් ඕන කියලා ඇවිල්ලා සල්ලි ගන්න වෙලා මාත් වෙලා දරු පවුල්කාරයෙක් ඇවිල්ලා ත්‍රිවිල්ලයක් දුවන්නේ වතුකර මිනිස්සු කොළඹේ වැඩ කරපු මිනිස්සු මේ කට්ටිය කීප දෙනෙක් කොළඹ මේ මිනිහා ගෑරේජ් එකේ වැඩ කර මිනිහා රස්තාව නැහැ මෙයා වත්තේ වැඩ නැහැ මේ ලියුම ගෙනල්ලා සමුර්ති මහත්තයා විසික් කරලා තියෙනවා ජනාධිපතිතුමනි මේකටද ඔයා කියන්නේ ඉරලා දාලා තියෙනවා. இடைநடுவில் 5000 ரூபாய் பணத்தினால் வந்த வாக்குவாதங்களும் வாத பிரதிவாதங்களும் கூட ஏராளம். සභාපතිතුමාට අවසර කියනවනේ මොන කතාවද මේක අහගන්නවා අලමේ සරේක අහගන්නවා දෙවිනි සරේක අහගන්නවා තුන්වෙනි පාඩි කරන්න තයි දෙන්න කිව්වා ඒක මගේ අයිතිය ඒක එක මන්ත්‍රීදම කතා කරන්න දීලා නෑ ඔය ඒකට උත්තර දීලා තියෙනවා මොකක්ද ඔයාලා නිකන් මවල කියන්න එපා හලෝ මවල කියන්න එපා මවල කියන්න එපා කරු කරන්න එපා ඒ මොන දෙකියෝ එතන තියාගන්න කියලා කිව්වේ ඔයාලා තියාගන්න මේට යන්න නැහැ කියන්නේ කොහොමද කියන්නේ මේ අසරණ මිනිස්සු ඉන්න මේ කම්මාරවල ඔක්කොම දෙන්න ඕනේ මේ අහිංසක මිනිස්සු ඉන්නේ අපි ඇවිල්ලා දී අපිට සිංහලද දෙමළද කියලා නෑ මුස්ලිම්ද කියලා නෑ මේක හැම මිනිස්සු මේ රටේ ජීවත් වෙන්න ඕනේ එතකොට ඒගොල්ලන්ට සාධාරණ වෙන්න ඕනේ. இதனிடையே கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் 5000 ரூபாய் கொடுப்பனவை நம்பி அது கிடைக்காமல் போன பலாங்குடை விஜயன் குடும்பம்தான் இது. இப்ப கொஞ்சம் சரி பண்ணி வச்சிருக்க மாதிரி வீட்டு எல்லாம் தண்ணி சான்ஸ் இந்த வீடு கூலிக்கு தான் இருக்கேன். நான் வீட்டு கூலி கட்டணும். நானும் எத்தனையோ போலிம்ல எல்லாம் போய் இருந்தேன். ஆனா ஒண்ணுமே கிடைக்கல. இது போன்ற எத்தனை குடும்பங்கள் தங்கள் பெயரை வெளியில் சொல்ல முடியாமல் வறுமைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் போராடி வருகின்றனர். கோவிட் தொற்று ஒரு பக்கம், மறுபக்கம் வறுமை என வாடும் இந்த மக்களுக்கு அரசாங்கம் மூலம் அறிவிக்கப்பட்ட 5000 ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மூலம் சரியான முறையில் வழங்கப்பட வேண்டியது கடமை அல்லவா? 2019 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சை முடிவுகள் அடுத்த 2 நாட்களில் வெளியிடப்படும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2019 ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை பெறுபவர்கள் எதிர்வரும் 2 நாட்களுக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சனத் பூஜித் குறிப்பிட்டுள்ளார். பெறுபவர்களை ஆவணப்படுத்தும் செயற்பாடுகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்டதும் அவற்றை www.donets.lk என்ற இணையதளத்தினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். எனினும் பரீட்சை முடிவு தாள்கள் கடந்த காலத்தை போன்று வெளியிடப்பட மாட்டாது என அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஆரம்பமான கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைகள் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி முடிவடைந்தது. கடந்த வருடம் 4900
1987 பரீட்சை மத்திய நிலையங்களில் 7,17,000 பேர் பரீட்சைக்கு தோற்றியுள்ளனர். யூடிவியின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை தொடர்பான வெளிநாட்டுச் செய்திகள். இந்தியாவில் கோவிட்-19 தொற்றினால் பாதிப்படைந்தோரின் எண்ணிக்கை 26,000ஐயும் கடந்துவிட்டது என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதேவேளை கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் இந்தியாவில் 1990 பேர் புதிய நோயாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 26,496 அதிகரித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்தியா முழுவதும் மே 3ஆம் தேதி வரை ஊரடங்கு உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் பாதிப்பில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 5,939 அதிகரித்துள்ளது. அதேபோல் கொரோனா பாதிப்பால் பலியானோர் எண்ணிக்கை 825 உயர்வடைந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 1990 உயர்வடைந்துள்ளது. கொரோனாவால் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்தியாவில் அதிகளவாக மராட்டியத்தில் 7,628 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 22 பேர் பலியான நிலையில் பலி எண்ணிக்கை 323 உயர்வடைந்துள்ளது. 1076 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தமிழகத்தில் ஊரடங்கை மீறியதாக 3,24,269 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3,06,339 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் 2,76,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1,821 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு 960 பேர் சிகிச்சை முடிந்து சென்றுள்ளனர். 23 பேர் பலியாகியுள்ளனர். கோவிட்-19 தொற்று காரணமாக உலக அளவில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2 லட்சத்தையும் கடந்துவிட்டது. அதே நேரம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் 3 மில்லியனை எட்டுகிறது. இந்நிலையில் கோவிட்-19 தொற்று தொடங்கிய சீனாவின் வுஹானில் இப்போது அதன் வைத்தியசாலைகளில் எந்தவித தொற்றாளர்களும் இல்லை என சுகாதார அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். சீனாவில் புதிய கொரோனா தொற்றாளர்கள் 11 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் அங்கு பதிவாகவில்லை என்று அந்நாட்டு தேசிய சுகாதார ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த புதிய 11 கொரோனா தொற்றாளர்களில் 5 பேர் வெளிநாடுகளில் இருந்து வருகை தந்தவர்கள் ஆவர். இதேவேளை சுமார் 1000 கொரோனா தொற்று அறிகுறியற்ற நோயாளிகள் இன்னும் சீனா முழுவதும் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளனர். கொரோனா வைரஸ் தொற்று நோய் தொடங்கிய சீன நகரமான வுஹானில் இப்போது அதன் வைத்தியசாலைகளில் எந்தவித தொற்று நோயாளர்களும் இல்லை என சுகாதார அதிகாரி ஒருவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 26க்குள் வுஹானில் புதிய கொரோனா வைரஸ் நோயாளிகளின் எண்ணிக்கை 0 இருந்தது. வுஹான் மற்றும் நாடு முழுவதும் உள்ள மருத்துவ ஊழியர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றி என்று தேசிய சுகாதார ஆணைய செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். வுஹானில் 46,452 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தேசிய மொத்தத்தில் 56% இங்கு 3,869 இறப்புகளை கண்டது. இது சீனாவின் மொத்த இறப்பில் 84%. இதேவேளை உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையானது 2,03,308 பதிவாகியுள்ளது. கொரோனாவுக்கு இங்கிலாந்தில் நேற்று ஒரே நாளில் 813 பேர் பலியாகியுள்ளனர். இதனால் வைரஸ் தாக்குதலுக்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20,000 கடந்துள்ளது. அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளை தொடர்ந்து இங்கிலாந்திலும் 20,319 பேர் பலியாகியுள்ளனர். அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 20,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் இங்கிலாந்திலும் கொரோனா தாக்குதலுக்கு பலியானோர் எண்ணிக்கை தற்போது 20,000 கடந்துள்ளது. இதனால் பலி எண்ணிக்கையில் 20,000 கடந்த நாடுகள் பட்டியலில் 5வது நாடாக அந்நாடு இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் நாளை பிரித்தானியா பிரதமர் போரிஸ் ஜோன்சன் தனது அலுவலக பணிகளுக்கு மீண்டும் திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற போரிஸ் ஜோன்சன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு வீடு திரும்பியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய நிலவரப்படி இங்கிலாந்தில் 1,48,377 பேருக்கு கொரோனா பரவியுள்ளது. குறிப்பாக
ஒரே நாளில் புதிதாக 4913 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸ் தாக்குதலுக்கு நேற்று ஒரே நாளில் 2065 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் ஐரோப்பிய நாடுகளை தொடர்ந்து வைரஸ் பரவியவர்கள் மற்றும் பலி எண்ணிக்கையில் உலக அளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. தற்போதைய நிலவரப்படி அமெரிக்காவில் 9,60,896 பேருக்கு கொரோனா பரவியுள்ளது. குறிப்பாக நேற்று ஒரே நாளில் புதிதாக 35,419 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனாவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 54,265 அதிகரித்துள்ளது. பெருவில் 17 போலீஸ் அதிகாரிகள் அந்நாட்டின் ஊரடங்கு உத்தரவை அமல்படுத்தும் போது கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் மற்றும் மாநில ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் அங்கு கோவிட்டினால் குறைந்தது 1300 அதிகாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கியூபா 216 சுகாதார பணியாளர்களை தென்னாப்பிரிக்காவுக்கு அனுப்பியுள்ளது. இது கொரோனா வைரஸ் தொற்று நோயை எதிர்த்து உலக அளவில் அனுப்பிய 20க்கும் மேற்பட்ட மருத்துவ படைப்பிரிவுகளில் ஒன்றாகும். கம்யூனிஸ்டுகளால் இயங்கும் நாடான கியூபா சுமார் 1200 சுகாதார பணியாளர்களை பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடிய ஆப்பிரிக்கா மற்றும் கரீபியன் நாடுகளுக்கு அனுப்பியுள்ளது. கொரோனா வைரஸால் குறிப்பாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இத்தாலி போன்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸினால் கியூபாவில் இதுவரை 1337 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 51 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் பரவல் தடுப்புக்காக விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு விதிகளில் சிலவற்றை சவுதி அரேபியா விலக்கியுள்ளது. 24 மணி நேரமும் அங்கு விதிக்கப்பட்டிருந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்டு உள்ளூர் நேரப்படி காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வெளியே நடமாட மக்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் புதன்கிழமை முதல் அங்கு கடைகள் திறக்க அனுமதிக்கப்படவுள்ளது. புனித மாதமான ரமலானின் முதல் 2 வாரங்களுக்கு இந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. மக்கா, மதீனாவில் இந்த ஊரடங்கு தளர்த்தப்பட்ட விதிகள் அமுலாகாது. அந்த நகரங்கள் தொடர்ந்து ஊரடங்கின் கீழ் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவில் இதுவரை 16,299 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 136 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவிட்-19 வைரஸை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி இலங்கை அரசாங்கம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. நாளைய தினம் 21 மாவட்டங்களுக்கான ஊரடங்கு சட்டம் சற்று தளர்த்தப்படுகிறது. எனவே வெளியிலே வரக்கூடிய மக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பது சுகாதார அமைச்சினுடைய வேண்டுகோளாக இருக்கிறது. இதனை ஞாபகப்படுத்திக் கொண்டு UTVயினுடைய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கையை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை நண்பகல் 1 மணிக்கு இடம்பெறும். அதுவரை UTVயின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.